ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிஹெச் கேமிங் ஃபேர். நான் உங்கள் டிஹெச். இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இங்கே நம்ம ஒரு கேம் வீடியோ பண்ண போகிறோம். அதுவும் நான் இந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. ஒரு டைம் கூட நினச்சி பார்த்ததில்லை இந்த மாதிரி நடக்கும் சொல்லிட்டு. அது என்ன நீங்கள் பாருங்கள். என்ன ப்ரோ நீங்களே பாருங்கள். சத்தியமாக இந்த மாதிரி ஆகும் நான் நினச்சே பார்க்கல. இந்த மாதிரி ஒரு கேம் பிளே இந்த வீடியோ நான் போடுவேங்கிறதே எனக்கு சத்தியமாக நினச்சி பார்க்கல. கஷ்டப்பட்டு இது பண்ணது போகும் எப்படி நான் என்ன சொல்கிறேனே எனக்கு தெரியல. இது இல்லாமல் எனக்கு வர லைட்டாக கொஞ்சம் கோல்டாக இருக்குங்காட்டி வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படியே நான் போக வீடியோவில் என்ன ஆச்சுங்கிறது ஃபுல்லாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் முடியலன்னா கூட அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போ இந்த கேம் பிளே நீங்கள் பார்த்துட்டீங்க, அதை பார்க்கவே உங்களுக்கு நான் அப்படியே சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஜட்டை பார்த்தீங்கன்னா நான் வெறும் 4வது லெவலில் இருக்குது. என்ன ப்ரோ எல்லாம் கம்மியான லெவலில் வராங்களே அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா, நிறைய பேர் ஏற்கனவே கெஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்னென்னா ஐடி தான் போயிடுச்சு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நான் ரொம்ப என்ன சொல்லுது, அந்த ஐடி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு, எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஐடி எவ்வளோ போடுவாங்க. எல்லாருமே நார்மலாக ஃப்ராக் விளாட்றவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல கைஸ். அந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு லெவல் பண்ண ஐடி, பார்த்து பண்ண ஐடி, அந்த ஐடி போயிடுச்சு. அந்த ஐடி நான் கூகுளில் லாகின் பண்ணி வச்சுருந்தேன். இருந்தாலும் அது எப்படி போச்சுங்கிறது என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அதனால தான் இத்தனை நாள் நான் வீடியோவே போடாமல் இருந்தேன். அதுக்கப்புறமா திருப்பி ஏற்றினேன். கூகுளில் அந்த ஐடியே இல்லை. நான் முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அந்த ஐடியை கொண்டு வர பார்த்தேன். அதுவும் இல்லாமல் என் சேனல் வேறு போயிடுச்சா. நான் என் சேனல் திருப்பி கொண்டு வந்ததே ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்குறேன். ஏன்னா இந்த சேனல் நான் இப்போ எனக்கு என்ன தெரியுமா ஆச்சு, இந்த சேனல் இருந்தால் கூட நான் திரும்பி ஃப்ராக் விளாண்டு போட்டுக்கலாம். ஆனால் ஐடி இப்போ சேனலில் போயிடுச்சுன்னா திரும்பி விளாட முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்படி சேனல் வந்ததுக்கப்புறம் ஃப்ராக் ஏற்றி உள்ளே வந்து பார்த்தா அது அதுக்கு மேலே ரொம்ப பெயினாக இருக்குது. என்ன சொல்கிறது, நான் நினச்சி கூட பார்க்கல ஐடி போகும் சொல்லிட்டு. சரி, அப்படியே நானே ஒரு டைம் டெலிட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஐடியா அப்போலாம் திரும்பி வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் கிடையாது, இது வேறு ஒரு ஃபோனு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் வந்து உடஞ்சிருச்சு. அதனால தான் ஐடியே போன காரணமே அந்த ஃபோன் உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு ஓப்போ வச்சுருந்தேன். அந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா என் சேனலில் திருப்பி கொண்டு வரக்கான முயற்சியில் இருந்தேன். அப்போ என்னால் கொண்டு வர முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்குனே வருவாங்களே மாதிரி அந்த ஓப்போ பார்த்திங்கன்னா தொலைஞ்சு போச்சு. எவனோ தூக்கிட்டு போயிட்டான். எப்படி கேட்டிங்கன்னா அதெல்லாம் அப்படி தான், அது யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இந்த ஃபோன் புதுசாக வாங்கினேன். இந்த ஃபோனில் தான் இப்போ நான் வீடியோ போட்டுருக்கேன். சரி, இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது. அப்புறம் சேனலை யாரும் பார்க்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் பயங்கரமாக மதிக்கிறாங்க. மதிக்கிற மாதிரி தான் நம்ம நடந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வீடியோ போட்டாகணுமே சொல்லிட்டு போடுறேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஏதோ சேனல்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. அது கூட எனக்கு இந்த மாதிரி ஐடி போகணும்னு நினச்சி கூட பார்க்கல. எனக்கு ரொம்பவுமே இதாக இருந்துச்சு. என்ன சொல்லுது, அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த ஐடி நான் இப்போ ஓப்பன் பண்ணி புதுசாக விளாண்டுருக்கேன் இந்த கேமு. இனிமேல் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா விளாண்டுருப்போம். அது இப்படி தான் வரும் நம்ம வீடியோ. வெறும் லெவல்லேருந்து இனிமேல் எப்படி நான் அதில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பெரிய லெவலில் போயிருப்பேன். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 8000 கப்புலேருந்து தான் அந்த சேனல் ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், சரியா தெரில. இப்போ பார்த்திங்கன்னா நான் வெறும் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து தான் விளாண்டுட்டேன். அதனால் இந்த இதுமாரி நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ பாருங்க, மறக்காம லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் கண்டினியூஸாக இந்த மாதிரி வீடியோ போட பார்க்குறேன். வீடியோ போடாத மனுஷங்க இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடுவேன். அதனால் சரி, ஓகே, பை கைஸ்.